ரெடி. எப்படி இருக்கே? நல்லா இருக்கேனா? உனக்கு என்னடா தங்கம் அழகா இருக்கு. அம்மா பாரு. பேபி ரெடி ஆகடா. மணி ஆயிட்டு. ரெடி 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 ஆல்மோஸ்ட் ரெடி. எப்படி இருக்கே? நல்லா இருக்கேனா? உனக்கு என்னடா தங்கம் அழகா இருக்குடா. அழகா இருக்கா? சரி ரெடி ஆயாச்சு. சோ இன்னைக்கு நீங்க இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வீட்டு ஜோக்குட்டிக்கு மொட்டை அடிக்க போறோம். மொட்டை மொட்டை மொட்டை. சோ அவருக்கு எத்தனாவது மொட்டை? அது மூணாவது தேர்ட் மொட்டை நம்ம அடிக்க போறோம். சோ அந்த vlog தான் ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. சோ நாங்க அவனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம். சோ அந்த வேண்டுதல் நிறைவேத்த தான் நம்ம இன்னைக்கு மொட்டை அடிக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அழகே அழகே இயற்கை அழகே 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 இயற்கை அழகே. ஃபைனலா நம்ம வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு திண்டுக்கல் பக்கத்துல இருக்க வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷைன் தான் இந்த சர்ச் நேம். நான் ஏன் இந்த கோயில்ல ஜோக்குட்டிக்கு மொட்டடிக்கிறேன்னு வேண்டுதல் வச்சிருந்தேன் அப்படின்னா, நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப டெலிவரி டைம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஜோக்குட்டி வயிற்றுக்குள்ள இருந்தப்ப அவனுக்கு பிரெயினுக்கு போற பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டாப் ஆக போது உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க ரொம்பவே பயந்து போயிட்டோம். 9th மந்த் ஸ்கேன் முடிஞ்ச கையோடயே நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. 1 month பிஃபோராவே ஜோக்குட்டி பிறந்துட்டான். அந்த சமயம் தான் நான் இந்த கோயில வந்து ஜோக்குட்டிக்கு வந்து மொட்டடிக்கிறேன்னு வேண்டியிருந்தேன். ஏன்னா இந்த கோயிலில் வந்து நான் வேணுனதுக்கு அப்புறம் தான் ஜோக்குட்டி வந்து பிரெக்னன்சி எனக்கு கன்ஃபார்ம் ஆனிச்சு. சீரியஸ்லி சொல்றேன், இது ரொம்ப பவர்ஃபுல்லான மாதா சர்ச். நமக்கு தேவைப்படுறத மாதா மாட்ட மனசார வேண்டணும்னா கண்டிப்பா ஒரு நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி எனக்கும் நடந்துச்சு. ஜோக்குட்டிக்கு இப்போ 5 வயசு ஆயிடுச்சு. அதான் வேண்டுதல் நிறைவேற்ற வந்துட்டோம். ஸோ கோயிலுக்கு சைட்லேயே உள்ள ஷாப்ல வந்து நம்ம பிளேடு அப்புறம் சந்தனம் எல்லாம் வாங்கிட்டோம். மொட்டை அடிக்கிறதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. கோயிலுக்கு பேக் சைட்லேயே வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சிருக்காங்க. நாங்க போன அன்னைக்கு சரியான கூட்டம். அதனால அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா மொட்டை அடிக்க உள்ள போனோம். அவ்வளவுதான். ஒண்ணு இல்லடி அவ்வளவுதான். கையில விடுங்கம்மா, நான் எடுக்க வேணாமா? ஒண்ணும் பண்ணாத. அவ்வளவுதான். சரி போய் அழுகுறியா? யோகன் அப்படியே நில்லு. இங்க பாரு. முடிஞ்சிரு வாடி. மாதாமாக்க வேண்டின பூ முடியே கொடுத்தாச்சு ஜோக்குட்டிக்காக. மொட்டை அடிச்சுட்டு சைட்லேயே இந்த அங்கே பைப் லைன் கொடுத்துருக்காங்க. குளிக்க வைக்கணும்னா குளிக்க வச்சுக்கலாம். ஆனால் எங்களுக்கு இது இருக்குன்னு தெரியாது. அதனால நாங்கள் பாட்டிலில் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சந்தனம் என்ன கரைய மாட்டேங்குது? ஊத்துங்க. சந்தனம் போட்டு டிஷர்ட் போடுவீங்க? எப்படி டிஷர்ட் போடுவீங்க? மொட்டம் ட்ரெஸ்ஸை மாத்திடுங்க. எப்போ அவருக்கு சந்தனம் பூசப்பட போகிறது. மொட்டை மண்டையில் சந்தனம். சந்தனம் மூஞ்ச ஒழுங்கா வைராடு. ஜோகனி சில்லு சில்லுன்னு இருக்கா? சில்லுன்னு இருக்காடா. கூலா இருக்கா? இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்தது கூட இங்கே சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சமைச்சு இங்கே எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போய் வேண்டுதல் நிறைவேற்ற உள்ளே போனோம். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால நாங்கள் உள்ள வீடியோஸ்லாம் எடுக்கலை. உள்ள ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் மாஸ் நடக்க போகுது. இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால 11 o'clock ஒரு மாஸ் இருக்குது. 6:30 ஒன்று, 11 o'clock ஒன்று, அப்புறம் ஈவினிங் 6 o'clock மாஸ் நடக்குது. ஸோ நம்ம 11 o'clock மாஸ் முடிச்சுட்டு தான் நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாஸ். நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி வந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ
குழந்தை இல்லாதவங்க, உடம்பு முடியாதவங்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கோயிலை போய் ஒரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கு மனசில் இருக்கிறத மனசார வேண்டுங்க, கண்டிப்பாக நிறைவேறும். மாஸ்லாம் முடிச்சுட்டு கேண்டல்லாம் ஏற்றி வச்சு நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி நேராக நாங்கள் லஞ்ச் முடிக்கிறதுக்கு திண்டுக்கல்ல வேணு பிரியாணிக்கு தான் போனோம். ஸோ அங்கே நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு, திண்டுக்கல்னாலே தலப்பாக்கட்டு பிரியாணி தான் சொல்லுவாங்க, ஆனால் இந்த வேணு பிரியாணிஸ் வந்து அங்கே இன்னும் ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ண தான் இங்கே வந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது 2 சிக்கன் பிரியாணி, 2 மட்டன் பிரியாணி, ஒரு 4 கோலா உருண்டை, ஒரு சிக்கன் 65 தான். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் பார்க்குறப்ப 1700 கிட்ட வந்துருச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம வேண்டுதெல்லாம் முடிஞ்சிச்சு, நல்லபடியாக இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டோம். இந்த கோயில் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் வாடிப்பட்டின்ற ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.